இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா, இது வந்து 6th ஃபஸ்ட்டு டேர்மு. இந்த இந்த டேபிள் வந்து சில பேருக்கு மனப்பாடம் பண்ணுறது வந்து கஷ்டமாக இருக்கும். நான் என்ன ஷார்ட்கட் வச்சு படித்தேன் அப்படிங்கிறத இன்றைக்கி உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். பார்க்கலாமா? இப்போ வேளாண்மை அப்படின்னா, வேளாண்மைக்கு போகிறவங்க எல்லோரும் மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்கன்னா, பழைய கஞ்சி தான் கொண்டு போய் குடிப்பாங்களா? இல்லை சில பேர் வந்து களிக்கு இந்த கம்மங்கூழ் அதை வந்து களி மாதிரி கிண்டிட்டு போய் வயலுக்கு வேலைக்கு போகும்போது சாப்பிடுவாங்க. ஸோ வேளாண்மை அப்படின்னா களி கிண்டிட்டு போவாங்க. கேப்பங்களி அதை மாதிரிலாம் கிண்டிட்டு போவாங்க தெரியுமா? அதான் வேளாண்மைனா களி கிண்டிட்டு போவாங்க. வேளாண்மைங்கிறது திருக்குறளுங்கிறது எல்லாருக்கும் திருக்குறள் இருக்குங்கிறது தெரியும். அப்புறம் உழவர் எப்போதுமே என்ன பண்ணுவாங்க, நல்ல திணையை தான் விதைப்பாங்க இல்லையா? நல்ல விதையை தான் வாங்கி நல்ல விதையை தான் வந்து என்ன சொல்லுவாங்க, விளைச்சலுக்கு போடுவாங்க. அப்போது உழவர் என்ன போடுவாங்க, நல்ல திணையை தான் வந்து விளைச்சலுக்கு வந்து போடுவாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த குறுந்தொகைக்கு வந்து ரொம்ப ஈஸி தான். இப்போ பாருங்கள், இப்போ பாம்பு, முதலை, அப்புறம் மீன், இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஏதாவது அந்த விலங்குகள் சம்மந்தமாக வருது பார்த்திங்களா? பாம்பு, முதலை, மீன் அப்படிங்கலாம் இதெல்லாம் வந்து குறுந்தொகையில் வந்துடும். ஓகேவா? அதுக்கப்புறம் வெள்ளத்தை இப்போ வெள்ளம் வருதுன்னு வச்சுக்கோங்க. வெள்ளம் வருதுன்னா நம்ம பார்த்து, அதாவது நம்ம மனசு என்ன பண்ணும், பதட்டப்படுமா? அப்போது வெள்ளம் அப்படின்னா பதிற்று பத்து. வெள்ளம் வரதை பார்த்து நான் வந்து அதாவது பதிற்று பத்து. ஓகே அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கோடை, அகநானூறு. ஓகேவா? கோடை காலத்தில் வந்து மருந்து சாப்பிட்டுக்கிட்டு உள்ளுக்குள்ளேயே இருந்துக்கணும், அகத்துக்குள்ளேயே இருந்துக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. கோடை காலத்தில் மருந்து சாப்பிட்டுட்டு அகத்துக்குள்ளே இருந்துக்கணும், அகநானூறு. ஓகேவா? அவ்வளோதான். வேறு என்ன அகநானூறு வேறு எங்கேயும் வரல. இதுதான். அதுக்கப்புறம் தொல்காப்பியம் பார்த்திங்கன்னா, வந்து இந்த ஊர், உலகம், அன்பு அந்த மாதிரி இதில் வரும். ஓகேவா? உலகம் உலகத்துக்குள்ளே தான் ஊர் இருக்குது. ஊருக்குள்ளே யார் இருப்பா? உயிர்கள், நம்மளை போய் மனுஷங்க, அதான் வந்து உயிர்கள்னு சொல்லுவோமா, மனுஷங்க இருப்போம். அவங்க எப்படி இருக்காங்களாம், அன்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்காங்க. ஓகேவா? இதெல்லாமே அப்போ தொல்காப்பியத்தில் வரும். உலகத்துக்குள்ளே ஊர் இருக்குது. ஊரில் இருக்கிற உயிரெலாம் என்ன, மக்கள்லாம் எப்படி இருக்காங்க, அன்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்காங்க. அதனால் ஒரு ஊரில் உள்ள மக்கள் அன்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறதுனால என்ன, அந்த ஊரே வந்து என்ன புகழடையுது அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த அப்படி ஒரு ஊர் இருக்கா அப்படின்னு போய் எல்லாரும் பார்க்குறாங்க. எல்லாரும் சென்று பார்க்குறாங்க. ஓகேவா? பார்த்துட்டு என்ன, ஒருத்தவங்க நல்லா இருக்கிறத பார்த்தா சில பேருக்கு என்ன வரும், பொறாமை வருமா? உடனே அவங்கள எப்படியாவது கெடுத்து விடணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதனால் போய் பார்த்துட்டு அவங்கள எப்படியாவது என்னது முடிச்சிடணும், அதாவது அந்த என்னது ஒழித்து விடணும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒழி இது எல்லாமே வந்து தொல்காப்பியத்தில் வரது தான். ஓகேவா? தொல்காப்பியத்தில் கொஞ்சம் நிறையா இருக்குது. என்னென்னா, உலகத்துக்குள்ளே ஊரில் இருக்க உயிர்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, அன்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்காங்க. அதனால் அந்த ஊர் என்ன ஆகுது, புகழ்ச்சி அடையுது. அப்படி ஒரு ஊர் இருக்கா அப்படின்னு எல்லோரும் என்ன பார்க்குறாங்க, போய் சென்று பார்க்குறாங்க. பார்த்துட்டு இப்போ அந்த பொறாமையினால் அவங்கள எப்படியாவது ஒழிச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதெல்லாமே என்னென்னா தொல்காப்பியத்தில் வருது. ஓகேவா? உலகம் அப்படின்னா அதாவது உலகம் வந்து ரொம்ப தொன்மையானது. அப்போ கிழவி அப்படிங்கிறவங்க வந்து வயசானவங்கன்னு சொல்லுமா, அப்போ உலகம் தொல்காப்பியத்தில் கிழவி ஆக்கம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் உலகத்துக்குள்ளே தான் ஊர்னு சொன்னால், அப்போ உள்ள அப்படின்னா அகத்தில், ஊருங்கிறது அகத்துக்குள்ளே இருக்குது. உலகத்துக்குள்ளே தான் ஊர் இருக்கிறதுனால தொல்காப்பியம் அகத்திணை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அன்பு அப்படின்னா வந்து கலவி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. உயிர் அப்படின்னா உயிர்னாலும் கிளவி. ஓகேவா? கிளவின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. உயிர் அப்படின்னா இப்போ தொன்மையான கிளவியோட உயிர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்புறம் மகிழ்ச்சினா தொல்காப்பியத்தில் கற்பியல். நம்ம கல்வி கற்றோம் அப்படின்னா எல்லாருமே மகிழ்ச்சியாகவே இருக்கலாம். எல்லாருக்கும் நல்ல வேலை கிடைக்கும், நல்ல சம்பளம் கிடைக்கும். ஸோ மகிழ்ச்சிக்கு வந்து தொல்காப்பியத்தில் கற்பியல். ஓகேவா? அதுக்கப்புறம்
புகழ் வந்து என்னென்னா புகழ் வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா தொல்காப்பியத்தில் வேற்றுமை எல்லாரும் ஒரே லைனில் வந்து புகழ்ச்சி ஒருத்தவங்க திரையுலகத்தில் வந்து என்ன சொல்ல புகழ்ச்சி அடைவாங்க, சில பேர் டான்ஸில் புகழ்ச்சி அடைவாங்க. அந்த மாதிரி எல்லாருக்கும் வேறு வேறு ஃபீல்டில் வந்து அந்த புகழுங்கிறது வரும். அதனால வேற்றுமையியல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. செல் அப்படிங்கிறது வந்து தொல்காப்பியத்தில் புறத்திணை. இது ஈஸா செல்லுங்கிறது நான் வீட்டை விட்டு வெளில போகிறது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். வீட்டை விட்டு எங்கே புறத்தே போகிறது. அப்போ தொல்காப்பியத்தில் புறத்திணை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒழி அப்படின்னாக்கா கிளவியை வந்து ஒழிச்சிடு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வேறு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கணும். கிளவியை வந்து அந்த கிளவியை ஒழிச்சிட்றேன் இன்றைக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நான் சொல்கிறேன்னா நான் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு. ஓகேவா. முடி அப்படின்னாக்கா முடி அப்படின்னா ஒருத்தர் அவங்க கதையை முடிச்சிட்றேன் இன்றைக்கி அப்படின்னு சொல்கிறேன்னா அப்போ அவங்கள்ட்ட என்னது அந்த ரொம்ப வினையாக பேசுகிறான்யா அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி முடி அப்படின்னாக்கா வினையியல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அரசு பேலன்ஸ் என்னென்னா இங்கே வந்து அரசு இருக்குது. அரசு வந்து திருக்குறள் அப்படின்னா திருக்குறள். அதுக்கப்புறம் குறுந்தொகை இங்கே ஒன்று விட்டுட்டனோ. முதலை, பாம்பு, மீன் குழம்பு செய் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. மீன் குழம்பு செய் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மீன் குழம்பு செய் குறுந்தொகையில் என்னென்ன வரும்? முதலை, பாம்பு, மீன் குழம்பு செய் அப்படிங்கிறதும் குறுந்தொகையில் வரும். ஓகேவா. எல்லாம் முடிச்சிட்டேனா? அவ்வளோதான்.